ஷலோம். உடன்படிக்கை என்ற வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். வேதாகமத்திலே தேவன் மனிதர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். உடன்படிக்கை என்ற வார்த்தை எப்பொழுதுமே திருமணத்தோடு சம்பந்தப்பட்டது. கணவனும் மனைவியும், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் என்கிறதான பந்தத்தில் இணையும் பொழுது அவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வேத புத்தகம் மொத்தம் 66 புத்தகங்கள். அதிலே பழைய ஏற்பாடு என்று சொல்லுவது 39, புதிய ஏற்பாடு என்று சொல்லுவது 27. இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் த புக் ஆஃப் த கவனன்ட்ஸ், உடன்படிக்கையின் புத்தகம் என்று சொல்லித்தான் அதை சொல்லுவார்கள். நாம் பழைய ஏற்பாடு என்று சொல்லுகிறோம் அல்லது புதிய ஏற்பாடு. ஏற்பாடு என்கிறதான வார்த்தை டெஸ்டமெண்ட் என்ற ஆங்கிலத்தில், பட் ஒரிஜினலில் அதுக்கு பெரி கவனன்ட், உடன்படிக்கை என்பதாகும். சரி, இந்த உடன்படிக்கை இது என்ன என்பதை நாம் மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம். உடன்படிக்கையிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையும் பொழுது வாக்குறுதிகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். ஆபிரகாம் தேவனோடு அல்லது தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். 2 பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை வருகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். சரி, அப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது 17ஆம் அதிகாரத்தில். அந்த உடன்படிக்கை ஆபிரகாமினுடைய சரீரத்திலே முத்திரிக்கப்பட்டது 17ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற சம்பவம். சரி, உடன்படிக்கையில் என்ன நடந்தது கவனியுங்கள். ஆபிராம் என்பது அவருடைய பெயர், அவருடைய மனைவியின் பெயர் சாராய் என்பதாகும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருக்க வேண்டும். அதற்கு காரணம், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் உடன்படிக்கை ஏற்படுத்தப் போகிறேன். நடந்தது என்ன என்று கேட்டால், உடன்படிக்கையிலே தேவன் அவருடைய நாமத்தை ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார் என்பதுதான் உண்மையான விஷயம். எப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இவருடைய பெயர் ஆபிராம், மனைவியின் பெயர் சாராய். ஆண்டவருக்கு பர்சனல் நேம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா யோத்ஹே வாவ்ஹே. அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னா YHWH என்பதாகும். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால், ஆபிராம் என்ற அந்த பெயரில் அவருடைய நாமத்தில் வருகிறதான ஒரு ஹே, எபிரேய எழுத்து, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹெச், ஆபிராமுக்கு கொடுத்து ஆபிராமை ஆபிரகாம் என்று மாற்றினார். ஆண்டவர்கிட்ட இன்னொரு ஹெச் இருக்கு, அதாவது ஹே. அதை என்ன செய்தார் என்று சொன்னால் சாராய்க்கு கொடுத்தார். சாராய் சாரா என்று சொல்லி ஆண்டவர் மாற்றினார். நடந்தது என்ன? தேவன் அவருடைய பெயரை ஆபிராமுக்கும் சாராய்க்கும் கொடுத்தார் என்பதாகும். திருமண உடன்படிக்கையிலே ஒரு கணவன் மனைவி, அதாவது ஆண் பெண் இருவரும் இணையும் பொழுது அந்த பெண்ணிற்கு கணவனுடைய பெயர் பின் இணைப்பாக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனும் ஆபிராமோடும் சாராயோடும் உடன்படிக்கை ஏற்படுத்தின பொழுது அவருடைய நாமத்தை, அவருடைய பெயரை ஆபிராமுக்கும் சாராளுக்கும் கொடுத்து ஆபிரகாமாகவும் சாராளாகவும் மாற்றினார். உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எங்கே போனாலும் யாருடைய பேர் தான் விளங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புருஷனுடைய பேர் தான் விளங்கும். புருஷனுடைய பெயரை சொல்லித்தான் சொல்லுவார்கள். புருஷனுடைய பெயரில்தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவள் பெயர் வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே தேவன் மனிதனை உண்டாக்கினார், அவனோடு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். கிறிஸ்து நம்முடைய மணவாளன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். திருச்சபையாகிய நாம் அவருடைய மணவாட்டி. மணவாளன் மணவாட்டி என்றதான சூழ்நிலையிலே கிறிஸ்து அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய மணவாட்டியாக மாற்றியிருக்கிறார். இதுதான் உடன்படிக்கையின் உன்னதம். இதுதான் உடன்படிக்கையினுடைய அற்புதமான ஒரு அனுபவம். நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவோடு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நாம், கிறிஸ்து நம்மோடு இணைந்திருக்கிறார், இல்லாவிட்டால் அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது,
அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நாம் செய்கிற எந்த ஒரு தவறான செயலுக்கும் யாருடைய நாமம்தான் களங்கப்படும், தூஷிக்கப்படும் என்று கேட்டால், நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவினுடைய பெயர்தான் நிந்திக்கப்படும் என்பதை நாம் அறிந்தவர்களாய் இந்த உலகத்திலே நாம் செயல்படுவோம் என்று சொன்னால், கிறிஸ்து நம்மை இந்த பூலோகத்திற்கு நற்கந்தமாய் இருக்கும்படி தெரிந்தெடுத்திருக்கிறார். உடன்படிக்கையின் உறவிலே உன்னதரின் நாமத்தை மிக உயர்வாக உயர்த்தி பிடிக்கிற உத்தம கருவிகளாய் நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை சுமந்தவர்களாய், அவருடைய நாமத்தை பிரதிபலிக்கிறவர்களாய், அவருடைய நாமத்தை பூலோகமெங்கும் கொண்டு செல்லுகிறவர்களாய் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது, இந்த தேசம், அந்த தேசங்களில் காணப்படுகிற சமுதாயங்களில் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உடன்படிக்கையின் மக்களாகிய நாம் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. தேவனுடைய உடன்படிக்கையை காத்து நடக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடன்படிக்கை என்ற அற்புதமான தலைப்பிலே நாங்கள் தியானித்த இந்த தியானத்திலே உம்முடைய நாமத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதே நாங்கள் பெற்றுக்கொண்ட பெரும் பாக்கியம். உம்முடைய நாமத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல், உம்முடைய நாமத்தை ஆண்டவரே தகப்பனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய், மகிமைப்படுத்தவர்களாய் இந்த பூலோகத்தில் நாங்கள் வாழ தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே நம் ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.